இந்த அறிவிப்புகள் இந்தியாவை மாற்றப் போகின்றன. அது என்னன்னா, மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய பட்ஜெட் 2026-27 முக்கிய அம்சங்கள். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியும் கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, ரியல் அப்டேட்ஸ், எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொருளாதார ஆய்வறிக்கை 2026 இந்த எதிர்பார்ப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. 2026-27 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.8% முதல் 7.2% வரை வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால சாத்தியமான வளர்ச்சி விகிதம் சுமார் 7% உள்ளது. இது விக்சித் பாரத் 2047 இலக்கை அடையும் பயணத்தை வேகப்படுத்தும் என்று நம்பிக்கை அளிக்கிறது. இப்போ வாங்க நம்ம மத்திய பட்ஜெட்டை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். பட்ஜெட் நம்பர் 1, கடன் ஜிடிபி விகித இலக்கு. மத்திய அரசு 2030ஆம் ஆண்டுக்குள் கடன் ஜிடிபி விகிதத்தை 50% ±1% குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2026-27 இது 55.6%, 2025-27 திருத்த மதிப்பீட்டில் 56.1% இருக்கும் என்று பட்ஜெட் தெரிவிக்கிறது. பட்ஜெட் நம்பர் 2, அரசின் நோக்கம். அரசு வருவாய் அதிகரிப்பதை விட வர்த்தக அளவை கட்டுப்படுத்துவதே நோக்கம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வர்த்தக அளவு குறைந்தால் வருவாய் இழப்பு ஏற்படலாம். இந்த உயர்வு டெரிவேட்டிவ் சந்தையை குளிர்விக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பட்ஜெட் நம்பர் 3, எஸ்டிடி உயர்வின் தாக்கம். கோட்டாக் செக்யூரிட்டிஸ் நிர்வாக இயக்குனர் ஸ்டீபால் ஷா கூறுகையில், F&Oயில் எஸ்டிடி உயர்வு வர்த்தகர்கள் ஹெட்ஜ் ஆர்பிட்ரேஜர்களின் செலவை அதிகரிக்கும். இது டெரிவேட்டிவ் வர்த்தக அளவை குறைக்கும். கடந்த ஆண்டு உயர்வுக்கு மேல் இப்போது மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் நம்பர் 4, சந்தை கடும் சரிவு. ஒன்றிய பட்ஜெட் 2026இல் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்தில் எஸ்டிடி உயர்த்தப்பட்டதால் சென்செக்ஸ் 2300 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. நிஃப்டி 50 குறியீடு 24,700க்கு கீழே இறங்கியது. இது சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பட்ஜெட் நம்பர் 5, சோலார் கிளாஸ். சோலார் கிளாஸ் உற்பத்திக்கு சோடியம் ஆன்டிமோனட் இறக்குமதிக்கும் வரி விலக்கு வழங்கப்படுகிறது. இது சுத்தமான ஆற்றல் மற்றும் ஸ்டோரேஜ் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும். பட்ஜெட் நம்பர் 6, பேட்டரி. லித்தியம் அயான் செல்கள் மற்றும் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உற்பத்திக்கு பயன்படும் மூலதன பொருட்களுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு நீட்டிக்கப்படுகின்றது. பட்ஜெட் நம்பர் 7, பயோகேஸ். பயோகேஸ் கலந்த சிஎன்ஜியின் முழு மதிப்பும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கணக்கீட்டில் விலக்கு அளிக்கப்படுகிறது. இது சுத்தமான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும். பட்ஜெட் நம்பர் 7, பயோகேஸ். பயோகேஸ் கலந்த சிஎன்ஜியின் முழு மதிப்பும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கணக்கீட்டில் விலக்கு அளிக்கப்படுகிறது. இது சுத்தமான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும். பட்ஜெட் நம்பர் 8, தாதுகளுக்கு சுங்க வரி விலக்கு. இந்தியாவில் முக்கிய தாதுக்களை பதப்படுத்துவதற்கு இறக்குமதி செய்யப்படும் மூலதன பொருட்களுக்கு சுங்க வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும். பட்ஜெட் நம்பர் 9, அணு ஆற்றல். அணு ஆற்றல் திட்டங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு 2030-2035 வரை நீட்டிக்கப்படுகின்றது. அனைத்து அணு மின் நிலையங்களுக்கும் திறன் எதுவாக இருந்தாலும் இந்த விலக்கு விரிவாக்கப்படுகிறது. பட்ஜெட் நம்பர் 10, மூலதன லாப வரி உயர்வு. பட்ஜெட் 2025. முந்தைய பட்ஜெட்டில் நீண்டகால மூலதன லாப வரி LTCG 10%லிருந்து 12.5% ஆகவும், குறுகிய கால மூலதன லாப வரி STCG 15%லிருந்து 20% ஆகவும் உயர்த்தப்பட்டது. இப்போது எஸ்டிடி உயர்வு பங்கு வர்த்தக செலவை மேலும் அதிகரிக்கிறது. பட்ஜெட் நம்பர் 11, பங்கு வர்த்தக வரி எஸ்டிடி உயர்வு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் பேச்சில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் இரண்டுக்கும் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எஸ்டிடி உயர்த்தப்பட்டதாக அறிவித்தார். ஃபியூச்சர்ஸ் வரி 0.02%லிருந்து 0.0% உயர்த்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் நம்பர் 12, முந்திரி மற்றும் கோகோ திட்டம். இந்தியா முந்திரி மற்றும் கோகோவை உற்பத்தியில் சுயசார்பு அடைய செய்யவும் 2030இல் உலகளாவிய பிரீமியம் பிராண்டுகளாக மாற்றவும் சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பட்ஜெட் நம்பர் 13 அசையா சொத்து விற்பனைக்கு டிடிஎஸ் எளிமை. வெளிநாட்டினர் அசையா சொத்து விற்கும் போது டிடிஎஸ்ஐ வசிக்கும் மற்றும் செலுத்தும் பொறுப்பு இந்திய குடியிருப்பாளர்களுக்கு பான் சலான் மூலம் வழங்கப்படும். டான் தேவையில்லை. இது வணிக செயல்முறைகளை எளிமையாக்கும். பட்ஜெட் நம்பர் 14 வெளிநாட்டு சொத்து. ரூபாய் 20 லட்சத்துக்கு கீழ் மதிப்புள்ள அசையா வெளிநாட்டு சொத்துக்களை வெளிப்படுத்த தவறியவர்களுக்கு வழக்கு தொடரப்படாது என்று நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அக்டோபர் 1, 2024 முதல் பின்னோக்கி அமலாகும். சிறிய மதிப்பு சொத்து உடையவர்களுக்கு இது பெரும் நிவாரணம். பட்ஜெட் நம்பர் 15 டிஜிட்டல் உள்கட்டமைப்பு முதலீட்டுக்கு வரி விலக்கு. இந்திய டேட்டா சென்டர்களை பயன்படுத்தி உலகளாவிய கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு முதலீட்டை பெரிதும் ஈர்க்கும். பட்ஜெட் நம்பர் 16 அட்வான்ஸ்டு பிரைசிங் ஒப்பந்தம் ஏபிஏ. அட்வான்ஸ்டு பிரைசிங் ஒப்பந்தம் ஏபிஏ செயல்முறை 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும். தேவைப்பட்டால் 6 மாதங்கள் நீடிக்கலாம். தொடர்புடைய நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்ட ரிட்டர்ன் வசதியும் வழங்கப்படும். இது வரி விவரங்களை எளிமையாக்கும். ஐடி சேவைகளை ஊக்குவிக்கவும் உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கவும் பட்ஜெட்டில் சிறப்பு நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பட்ஜெட் நம்பர் 17 சுங்க வரி குறைப்பு. தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வரி விதிக்கப்படும் பொருட்களுக்கும் சுங்க வரி ரூபாய் 20% 10% குறைக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச பயணிகள் மற்றும் தனிநபர்களுக்கு செலவு குறைவை ஏற்படுத்தும். பாதுகாப்பு பிரிவுகளில் பராமரிப்பு, பழுது, மறுசீரமைப்பு, எம்ஆர்ஓ பணிகளுக்கான விமான உதிரி பாக உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களுக்கும் வரி விலக்கு வழங்கப்படும். இது விமானத்துறை வளர்ச்சி மற்றும் சுயசார்பை ஊக்குவிக்கும். பட்ஜெட் நம்பர் 18 விமானத்துறைக்கு வரி விலக்கு. வணிக பயிற்சி விமானங்கள் மற்றும் பிற விமான உற்பத்திக்கு பயன்படும் உதிரி பாகங்கள் மற்றும் பகுதிகளுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் நம்பர் 19 ஐடிஆர் தாக்கல் வசதி. வரி செலுத்துபவர்கள் மார்ச் 31 வரை பெயர் கட்டணத்துடன் திருந்த ஐடிஆர் தாக்கல் செய்யலாம். இது தவறுகளை சரிசெய்ய உதவும் எளிய வழியாக்கும். வெளிநாட்டு கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான LRS லிபரலைஸ்டு ரிமிட்டன்ஸ் ஸ்கீம் கீழ் டிசிஎஸ் விகிதம் 5% 2% குறைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும் குடும்பங்களுக்கு இது பெரும் நிவாரணமாக அமையும். பட்ஜெட் நம்பர் 20 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு டிசிஎஸ் குறைப்பு. வெளிநாட்டு சுற்றுலா பயண தொகுப்புகளுக்கு டிசிஎஸ் விகிதம் 5% மற்றும் 20% 2% குறைக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச தொகை வரம்பு இல்லை. இது சர்வதேச பயண முன்பதிவு செய்யும் போது முன்கூட்டியே வரி சுமையை குறைக்கும். பெண்கள் தொழில் முனைவோராக மாறுவதற்கு உதவும் லக்பதி தீதி திட்டத்தில் சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பட்ஜெட் நம்பர் 21 புதிய வருமான வரி சட்டம். புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 2026 முதல் அமலுக்கு வரும். சாதாரண வரி செலுத்துபவர்கள் எளிதாக ஐடிஆர் தாக்கல் செய்யும் வகையில் படிவங்கள் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளன. பட்ஜெட் நம்பர் 22 டிசிஎஸ் விகித குறைப்பு. கல்வி மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக வெளிநாட்டு பண பரிமாற்றத்தில் டிசிஎஸ் விகிதம் 5% 2% குறைக்கப்படுகிறது. இது மாணவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு நிவாரணம் அளிக்கும். குஜராத்தின் ஜாம் நகரில் உள்ள WHO உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய மருத்துவத்தை உலக அளவில் வளர்க்கும். பட்ஜெட் நம்பர் 23 பெண்கள் விடுதி. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பெண்கள் விடுதி அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கு உதவும். கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், நோயறிதல் ஆய்வகங்களுக்கு கடன் தொடர்பான மூலதன மானிய உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கால்நடைத்துறையை வலுப்படுத்தும். பட்ஜெட் நம்பர் 24 நிதி பற்றாக்குறை குறைப்பு. 2026-27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 4.3% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 2025-24 இருந்த 4.4% விட குறைவு. நிதி ஒழுங்குமுறையை பலப்படுத்தும் முக்கிய நடவடிக்கை இது. பட்ஜெட் நம்பர் 25 மருத்துவ சுற்றுலா மையங்கள். இந்தியாவை மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற 5 பிராந்திய மையங்களை அமைக்க மாநிலங்களுக்கு ஆதரவு தரும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது சுகாதார சுற்றுலாவை வளர்க்கும். பட்ஜெட் நம்பர் 26 ஷீமார்ட்ஸ் திட்டம். சுய உதவி குழு பெண் தொழில் முனைவோர்களுக்காக ஷீமார்ட்ஸ் அமைக்கப்படும். இது சமூகத்தால் நடத்தப்படும் சில்லறை விற்பனை கடைகளாக இருக்கும். பட்ஜெட் நம்பர் 27 ஆயுர்வேத துறை. 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத இன்ஸ்டிடியூட் அமைக்கப்படும். 1.5 லட்சம் பேருக்கு ஆரோக்கியம் மற்றும் யோகா பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 1 லட்சம் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்களை பயிற்றுவிக்க 10
10 புதிய துணை சுகாதாரத்துறைகள் தொடங்கப்படும். பட்ஜெட் நம்பர் 28 20 புதிய தேசிய நீர்வழிகள். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 புதிய தேசிய நீர்வழிகள் இயங்க தொடங்கும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சரக்கு கொண்டு செல்லும் வழியை ஊக்குவிக்கும். பட்ஜெட் நம்பர் 29 கண்டென்ட் கிரியேட்டர் லேப்கள். 15,000 பள்ளிகளில் கண்டென்ட் கிரியேட்டர் லேப்கள் அமைக்கப்படும். தொழில்துறை பகுதிகளுக்கு அருகில் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும். ஏபிஜிசி அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ் லேப்கள் 1500 பள்ளிகள் மற்றும் 500 கல்விகளில் தொடங்கப்படும். பட்ஜெட் நம்பர் 30 10,000 சுற்றுலா வழிகாட்டல் பயிற்சி. 20 பிரபல சுற்றுலா தலங்களில் 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு IIMகளுடன் இணைந்து 12 வார சுற்றுலா பயிற்சி அளிக்கப்படும். இது சுற்றுலா தரத்தை உயர்த்தும். இன்னும் நிறைய பட்ஜெட்டுகள் இருக்கிறது. அதனை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிட முயற்சி செய்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.